இந்த ஆகமம் சொல்கிறாங்களே, மனையடி சாஸ்திரம் சொல்கிறாங்களே, குழி கணக்குன்னு சொல்கிறாங்களே, இப்படி நிறைய பேர் வாங்க. எல்லாமே பாசிபிள் தான். அந்த காலத்தில் தேர் ஓட்டினாங்க, இந்த காலத்தில் நீங்கள் கார் ஓட்டுறீங்க. காருக்கு வந்துடுறது தான் புத்திசாலித்தனம், ரைட்டுங்களா? இன்னும் பழையதை படுத்து இழுத்துக்கிட்டே இருக்கிறது, அது மனையடி சாஸ்திரமாக இருக்கணும். நம்பர் 2, அது குழிக்கணக்கு கரெக்டாக போட்டிருக்கணும். அதில் வாஸ்துவும் கரெக்டாக, இந்த பஞ்ச அங்கம் சொல்கிற அந்த 5 அங்கங்களும் கரெக்டாக அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் என்ன தேவையோ அந்த அளவுக்கு 20 சென்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி 2.25 சென்ட்டில் ஒரு வீடு கட்டுறப்ப, ஸோ எது பாசிபிலிட்டிஸோ அதை தான் செய்ய முடியும். எல்லாமே ஒன்று தான். கணக்கு வழக்கு போடுறப்ப கணிதம் ஒன்று தான். அந்த அர்த்தமெட்டிக் இஸ் சேம். அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது. அதனால் வாஸ்துங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியா, நம்ம வாழும் இடம், வசிப்பிடம், நமது நிவாசம், மஞ்சில், எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த இதை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் ஒரு இன்பகரமான வாழ்க்கைக்கும் இந்த பஞ்சபூதம், இந்த உடம்புலேயே இருக்கு இல்லையா, பஞ்சபூதம், பஞ்சபூதாத்மஜம் மாமேண்டே தேகம் பாவன சேத்திரமாய் மாறேனும். அந்த கட்டடம் முதல்ல அது கட்டடமாக இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது? செவ்வாய்ங்கிற சிமெண்ட் கெமிக்கல் இருக்குது, செங்கல்ங்கிற செவ்வாய் இருக்கிறது, இரும்பு சனி பகவான் இருக்கிறது. இந்த நவகிரகங்கள் தாக்கத்தில் தொழிலாளியோட உழைப்பு அதில் விழுந்திருக்கு, அந்த ரெக்கார்டு விழுந்திருக்கு. இப்படி இந்த உருவாக்குகிற ஒரு ஹவுஸ் நம்ம போய் வாழ ஆரம்பித்த உடனே அது ஹோம் ஆகுது.